நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெற்றி வேட்பாளராக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தமிழர் எடப்பாடியார், புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த், சகோதரி பிரேமலதா, இன்னும் பல்வேறு கட்சிகள் கூட்டணிகள் போட்டியிடக்கூடிய வெற்றி வேட்பாளர் கார்த்திக் அப்புசாமி என்கின்ற கார்த்திகேயன் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கார்த்திகேயன் நம்மளை மாதிரியே மக்களோட மக்களாக பழகி கூப்பிட்டு வரக்கூடியவர். இதுக்கு முன்னாடி ஒரு எம்பி இருந்தார், பார்த்துருக்கீங்களா? இப்போ எம்பியா இருக்கார், 5 வருஷமா திமுக எம்பி. யாராவது பார்த்துருக்கீங்களா? 2010 ஜெயிச்சுட்டு போனதுக்கு யாருமே பார்க்கல. அப்படி இவர் இருக்க மாட்டார் கண்டிப்பா, நாங்களே சொல்றோம். இன்றைக்கு தேர்தலுக்கு மட்டும் வருவாங்க ஓட்டு கேட்கறதுக்கு. 5 வருஷமா எதுக்குமே வரல, யாருமே பார்த்ததில்லை இப்படி ஒரு எம்பி. இந்த 3 வருஷம் திமுக ஆட்சி 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்துல நம்முடைய தொகுதிக்கு ஏதாவது திட்டம் கொடுத்துருக்காங்களா? இந்த பகுதிக்கு, இந்த வார்டுக்கு ஏதாவது திட்டம் வந்திருக்குதா? நம்ம கொண்டு வந்த ரோடையும் கூட, நிதியும் கூட, அதையும் கூட ரத்து பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நம்ம தொகுதியில் அதிகமான திட்டங்கள், கல்லூரி, கூட்டுக்குடி திட்டம், அதே போல் பார்த்தீங்கன்னா தாலுக்கா, ஆர்டி ஆஃபீஸ், பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். கோவை மாவட்டத்தை அம்மா ஆட்சியில் எடப்பாடி முதலமைச்சர் இருக்கும்போது, நான் அமைச்சர் இருக்கும்போது மாற்றி அமைச்சோம். எங்கே பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம், அத்திக்கடோனா திட்டம், ஏர்போர்ட் விரிவாக்கம், கலெக்டர் ஹவுஸ் புது பில்டிங், எஸ்பிஎஸ் புது பில்டிங், அரசு மருத்துவமனை மேம்பாடு, இறுதி அறுவை சிகிச்சை இங்கேயே கொண்டு வந்துட்டோம். சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை இங்கேயே கொண்டு வந்துட்டோம். 25 கோடி கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். இப்படி பல்வேறு திட்டங்கள்லாம் சொல்லிட்டு, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் குளங்கள்லாம் மேம்படுத்திருக்கிறோம். நிறைய பேருக்கு அடுக்குமாடி வீடு கொடுத்துருக்குறோம். இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இத்தனை திட்டம் நம்ம செஞ்சுருக்கிறோம். இன்னும் நிறைய திட்டம் சொல்லலாம். திமுக 3 வருஷத்தில் ஒரே ஒரு திட்டம், இங்கே இதே மாதிரி மைக் போட்டு சொல்லுங்க, நாங்கள் இது செஞ்சேன்னு சொல்லுங்க பார்ப்போம். நான் இவ்வளோ திட்டம் செஞ்சுருக்கிறோம். கோவை மாவட்டத்தில் இன்னைக்கு மாற்றி அமைச்சிருக்கிறோம். மெட்ராஸில் பாலங்கள் அதிகமாக இருக்குது, கோயம்புத்தூரில் அதிகமான பாலங்கள். நம்ம கட்டின பாலங்கள் கூட முடிக்கல திமுக. இவ்வளவு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். திமுக எதுவுமே செய்யல, 3 வருஷம் முடிச்சுட்டாங்க. அவங்க செஞ்சது கரண்ட் பில் அதிகம் பண்ணியிருக்காங்க, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பால் விலை உயர்வு. இன்னைக்கு யாருமே நிம்மதியா இல்லை, எந்த வேலையும் இல்லை. இப்படி ஒரு மோசமான ஆட்சி திமுக. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, இவ்வளவு மோசமான ஆட்சி. சரி, கொரோனாவெல்லாம் வந்தது, அக்கா சொன்னது போல கொரோனாவெல்லாம் வந்த போது கூட நம்ம ஒவ்வொரு குடும்பம், நம்முடைய குடும்பம், அக்கா தங்கச்சி அண்ணா குடும்பம், நிறைய பேர் அன்னைக்கு கடை இல்லை, சமைக்க முடியல, உணவு கொடுத்தோம். ட்ரஸ்ட் மூலிமா ஒரு பாக்ஸ் போட்டு பொருள் கொடுத்தோம், சமைக்கிறதுக்கு காய்கறி கொடுத்தோம், எல்லாம் வீடு வீடாக கொண்டு கொடுத்தோம். எல்லாம் நம்முடைய குடும்பம், அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியே கொடுத்தோம். அப்போவா இந்த திமுக எம்பி வந்தாரா? ஆறுதல் சொல்றதுக்கு எது கொடுக்க வேண்டாம், ஆறுதல் சொல்றதுக்கு வந்தார் அந்த எம்பி. பார்த்தீங்களா? இப்படி தான் திமுக. இன்னைக்கு நம்முடைய கார்த்திகேயன் அப்படி இல்லை. இன்னைக்கு களத்தில் திமுக அண்ணா திமுக தான் போட்டி. பாரதிய ஜனதா கட்சி போட்டியிலே இல்லை. அவங்க 3-4% ஓட்டு வாங்குவாங்க, அவங்க போட்டிக்கு வர முடியாது. நமக்கு வர்ற ஓட்டை பிரித்து ஏதாவது வேற கட்சிக்கு போட்டால் அது திமுக தான் ப்ளஸ் ஆகிடும். ஆகவே திமுக மக்கள் புறக்கணிச்சிட்டாங்க. இன்னைக்கு நமக்குள்ள ஓட்டு முழுமையான ஓட்டு. சில பேர் நமக்கு சில பேர் என்ன சட்டமன்றம் தானே பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு போட நினைக்கிறாங்க. அது இல்லை, அப்படி போட்டால் திமுக வாய்ப்பாங்க. அப்படி இல்லை, அண்ணா திமுக வேட்பாளர் தான் வரணும். திமுக யாருமே ஓட்டு போட தயாரே இல்லை. அப்போ முழுமையாக எல்லா ஓட்டும் நெட்டலைக்கு கார்த்திகேயனுக்கு வரணும். ஆகவே நீங்கள் அனைவரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். திமுக ஒதுக்கிய நம்முடைய பகுதியை, நம்முடைய மாவட்டத்தை எதுவுமே செய்யல. மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி தலைமையில் வரும். விடுபட்ட திட்டங்களை போனோம், மீண்டும் நாம் செய்வோம் என்று சொல்லி நிறைய சொல்லலாம். காந்தி பார்க் போய் பாருங்க, இப்படி மேம்படுத்திருக்கோம். காந்தி பார்க் அற்புதமாக அமைச்சு கொடுத்தோம். ஆனால் அதை கூட பராமரிக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே ஆமா, அதான் மல்டி லெவல் கார் பார்க்கிங் கொண்டு வந்து அதை சொல்லிட்டு இருக்காரு. ஆகவே இவங்க எதுவுமே செய்யல. இதெல்லாம் மாறும். இதுக்கெல்லாம் அதிமுக ஆட்சி எடப்பாடி தலைமையில் வரும். கண்டிப்பா இதெல்லாம் மாற்றி அமைப்போம் சொல்லி வெற்றி வேட்பாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு இரட்டை இலை நன்றி. வெற்றி வேட்பாளர் பேசுவார். அதான் குடிநீர் பற்றி நம்ம சகோதரிகள் அக்கா மாதிரி சொல்றாங்க. குடிநீரை பொறுத்தவரைக்கும் நான் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்போது கூடுதலாக தண்ணி வாங்கி கொடுத்தேன்.
ஆமாம், கூடுதலாக தண்ணி வாங்கி கொடுத்தோம். அதே போல் 3ஆம் கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு நிதி ஒதுக்கி அதை வந்து கொண்டு வந்தோம். அது முழுமையாக முடித்தாலும் 50 வருஷத்துக்கு குடிநீர் பிரச்சனையே இருக்காது. தினமும் தண்ணி வரும். அந்த மாதிரி திட்டமெல்லாம் கொண்டு வந்துட்டோம். தண்ணியே வரலைனாலும் லாரி விட்டால் தண்ணி கொடுப்போம். ஆனால் இன்னைக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. குப்பை எடுக்கிறது இல்லை, மருந்து அடிக்கிறது இல்லை, எதுக்குமே இல்லை. இதெல்லாம் மாறும். மீண்டும் நம்முடைய ஆட்சி வரும். நன்றி. வேட்பாளர் பேசுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம காலையிலேருந்து போகிற பக்கமெல்லாம் மக்கள் வந்து தண்ணி பிரச்சனையை சொல்கிறாங்க, பஸ் வரதுலன்னு சொல்கிறாங்க, டிச்சு பிரச்சனையை சொல்கிறாங்க, குப்பை எடுக்கிறதுலன்னு சொல்கிறாங்க. இந்த 3 வருஷமாக ஒரு ஆட்சி நடக்குதாங்கிற தெரியாத அளவுக்கு தான் இந்த ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அதுக்கு முன்னாடி 10 வருஷம் அற்புதமாக இந்த பகுதிக்கு மட்டுமில்ல, கோவை மாவட்டத்துக்கு ஆனமலையிலேருந்து வால்பாறையிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும், இங்கே மேட்டுப்பாளையம் வரைக்கும் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க அண்ணா எடப்பாடியார், நம்முடைய அமைச்சர் அவர்களும். அந்த திட்டம் மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வருவோம். அதுக்கு முன்னோட்டமாக வரப்போகிற எலெக்ஷனில் ரெட்டலை சின்னத்தில் நிற்கிற எனக்கு நீங்கள்லாம் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அண்ணனுக்கு துணை நின்று இந்த பகுதிக்கு வேண்டிய அனைத்து பணிகளும் செய்ய உங்களில் ஒருவனாக இருந்து பாடுபடுவேன் என்று சொல்லி தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடுவேன். நன்றி.